கோபாலும் அலாவுதீன் பூதமும் கதை. கோபால் என்ற விவசாயி கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய சோம்பேறி. அவர் சிறு சிறு வேலையை பார்த்தவுடன் உடனே அவருக்கு தூக்கம் வந்துவிடும். உடனே தூங்க சென்று விடுவார். அவர் மாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டு அதற்கு பால் கறந்து கொண்டு அதற்கு பில் வைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் சோம்பேறியாக இருந்ததால் அவரிடம் அவ்வளவாக பணமும் இல்லை. கோபாலை பார்ப்பதற்கு அவருடைய நண்பர் பூபால் வந்திருந்தார். என்னடா கோபால், என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு பங்களா வீடு தெரியும்டா. அது ஒரு பழைய பங்களா. அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு தேவையான பொருளும் கிடைக்கும், நம்ம பணக்காரங்க ஆகிடலாம். அந்த வீட்டில் ஏகப்பட்ட பழைய பொருள்கள்லாம் இருக்குது. அப்படியாடா பூபால், அது அந்த பங்களா எங்கடா இருக்கு? இவ்வளோ நாள் இந்த ஊரில் தாண்டா வசிக்கிறேன். அந்த பங்களா எங்கடா இருக்கு எனக்கு தெரியாது. அது எப்பேற்பட்ட பங்களாடா அது? அந்த பங்களா ரொம்ப பழமையான பங்களான்னு நினைக்கிறேன். நீ என்ன கூட்டின்னு போறியாடா பூபால்? கோபால், நம்ம அந்த பங்களாவுக்கு போகலாம். அந்த பங்களாவுக்கு போனால் இரவு போனால் அந்த பங்களா இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரமாக வாடா பூபால். ஏன்டா இவ்வளோ மெதுவாக வர? அந்த பங்களாவுக்கு நம்ம போக தேவையில்லையா? இந்த இருட்டு நேரத்தில் அந்த பங்களாவுக்கு வர போகணும். சீக்கிரமாக வாடா பூபால். நீங்கள் இரண்டு பேரும் இந்த இரவு நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கீங்க? நாங்கள் அந்த பழைய பங்களாவை நோக்கி போயிட்டுருக்கோம். எனக்கு வழி தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அந்த பங்களா உள்ள மட்டும் யாரும் போயிடாதீங்க. நீங்கள் வெளியே இருந்து வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, புரியுதா உங்களுக்கு? உள்ளே போகாதீங்க, உள்ளே அமானுஷமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கோபாலுக்கு மயக்கமே வந்துடுச்சு. டேய் கோபால், இந்த பங்களாக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாடா பூபால் அப்படின்னு இரண்டு பேரும் பேசி கொண்டு இருந்தனர். ஏய், இந்த பங்களாவில் ஏதோ வித்தியாசமான பொருள்லாம் இருக்குதாமே, அதை எடுத்தனாவே நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்டா பூபால். ஏய், உள்ளே போய் பார்க்கலாம் வாடா. நீ பயப்படாதடா. உள்ளே பேய், பிசாசு, பூதம் எல்லாம் இருக்குதான்னு தெரியலையே. நம்ம உள்ளே போனால் நம்ம மாட்டிக்கினா நம்ம என்னடா பண்ணுறது? தைரியமாக போகலாம் வாடா. உள்ளே நல்ல விதவிதமான பொருட்கள்லாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம விற்றனாலே நம்ம பெரிய பணக்கார இல்லைண்டா. நீ மேலே போய் பாடுற பூபால், நான் கீழே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் அந்த பங்களாவை தேட ஆரம்பித்தாங்க. எதனா வித்தியாசமான கலை பொருட்கள் இருக்குதானே தேடிட்டே இருந்தாங்க. டேய் கோபால், ஏதாவது கிடைக்குதாடா? ஏன்னா பொருள் கிடைக்குதா பாருடா. சரிடா, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அங்கும் இங்கும் தேடிட்டே இருந்தான். அப்போ கோபாலுக்கு ஒரு விளக்கு ஒன்று கிடச்சிது. அந்த விளக்கு பூபாலுக்கு தெரியாமல் மெதுவாக மறைத்து வைத்து கொண்டான் கோபால். நம்ம இந்த விளக்கை பூபாலுக்கு தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், வேறு ஏதாவது பொருள் இருக்கா நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அந்த பங்களாவை முழுவதும் சுற்றி தேடிட்டே இருந்தான். இந்த பங்களா ரொம்ப பழையசாக இருக்குது. இந்த பங்களாவில் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு எதுவும் பொருள் எதுவும் இல்லையே. எதனா நகைகள் எதனா கிடைக்கணும்னு பார்த்தா அந்த விளக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த விளக்கை விற்றா நம்மளுக்கு எவ்வளோ காசு வரும்னு தெரியல. பூபால்கிட்ட இதை பற்றி நம்ம சொல்ல வேணாம். டேய் கோபால், எங்கடா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த பங்களாவே ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. கோபால், உனக்கு ஏதாவது பொருள் எதனா கிடைச்சதாடா? எதனா கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுடா. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கலடா. எல்லாம் உடஞ்ச பொருளாக தாண்டா இருக்குது இந்த பங்களாவில். இந்த கண்ணாடியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுடா. ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குடா இந்த பங்களா. இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம்டா சீக்கிரமா அப்படின்னு கோபால் சொல்லி கொண்டு இருந்தான். டேய் வாடா, சீக்கிரமாக போயிடலாம். எதனா பேய், பிசாசு, பூதம் ஏதாவது நம்மளை தாக்கிட போகுதுடா. நம்ம இரண்டு பேரும் இந்த பங்களா விட்டு உடனே வெளில போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபாலும் அவசர அவசரமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி இந்த பங்களா விட்டு வெளியே போகலான்னு நினச்சாங்க. அப்போ உடனே கோபால், வாடா சீக்கிரமாக போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு தூக்கமும் வருது, வீட்டுக்கு போயிடலான்டா கோபால், சீக்கிரம் வாடா. இந்த பங்களாவில் எந்த பொருளும் கிடைக்கலடா பூபால். உனக்கு ஏதாவது கிடச்சிதாடா? நகைகள் அதுமாரி எதனா கிடச்சிதாடா? இல்லைடா, எல்லாம் ஓட்ட உடசல்
பொருளாக தாண்டா இருக்குது, எல்லாம் உடஞ்சி போயிருக்குதுடா. கட்டில் மெத்த அப்படி தாண்டா இருக்குது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாடா. வீட்டுக்கு போனோன்னா கோபால், அட இது என்னடா இது விளக்கு, இது ரொம்ப பழசாக இருக்குது, இதை இப்படியே வித்தனா யாரும் வாங்க மாட்டாங்க, இதை நல்லா தொடச்சி கழுவி சுத்தம் பண்ணி நம்ம விற்றுருவோம், நல்ல காசு கிடைக்கும், அதை வச்சு வீட்டு செலவுகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அந்த விளக்கை துடைக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த விளக்கிலிருந்து ஒரு பூதம் வந்தது. அந்த பூதத்தை பார்த்து, அட என்னடா இது பூதம் வந்துச்சு, ஐயோ இந்த பூதம் எனக்கு கொண்டுட போகுது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தான். ஆலம்பனா, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்கள் அடிமை. நான் உன் நீ வந்து என்னோட அடிமையா? ஆட இது என்ன கொடுமையா இருக்குது, உனக்கு நகைகள்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் நிறைய நகைகளை கொடுத்தது. உடனே அந்த கோபாலுக்கு மிகவும் சந்தோஷமாயிடுச்சு. இவன் என்னோட அடிமையா, ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் பெரிய பணக்காரர் ஆயிட்டேன் அப்படின்னு கோபால் சொல்லி கொண்டு இருந்தான். பெரிய வீடும் கட்டி விட்டான் கோபால். இதை பார்த்த ஊர் மக்களுக்கு, அட கோபாலன் வீடா இது, இரவோடு இரவாக பெரிய பணக்கார ஆகிவிட்டானே, எப்படி இவன் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவு பெரிய பணக்கார ஆகிட்டான் கோபால். பூபால் ஒரு நாள் கோபாலை பார்க்கறதுக்கு வந்திருந்தான். பூபால், என்னடா ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய பணக்கார ஆகிட்ட, எப்படிடா, எங்க இருந்தடா இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு பூபால் ரொம்ப ஆச்சரியமாகவே கேட்டுன்னு இருந்தான். எப்படி இவனுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, இவன் பரம்பரை சொத்து எதனா வச்சிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கோபால் சொல்லிட்டு இருந்தான். அப்போ ஒரு பழைய விளக்கு இருப்பதை பூபால் பார்த்தான். அட இந்த விளக்கை நான் அந்த பழைய பங்களா வீட்டில் பார்த்தேனே, இவ்வளோ பெரிய அழகான வீட்டில் இந்த விளக்கு அசிங்கமாக இருக்கிறது, இதை எடுத்துட்டு போய் நம்ம அந்த பழைய பங்களா வீட்டிலேயே வைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூபால் அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த பழைய பங்களா வீட்டிலேயே வைப்பதற்காக சென்றான். கோபாலுக்கு இது இருந்தால் தரித்திரம் தான் பிடித்துக்கும், இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த பங்களாலே போட்டு விடுவோம், அப்போதான் கோபாலோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூபால் அந்த விளக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த பழைய பங்களா வீட்டிலேயே வைத்து விட்டான். பூபால் மறுநாளே கோபாலிடம் இருந்த செல்வங்கள் எல்லாம் போய்விட்டது. போன உடனே கோபால் மறுபடியும் பழைய குடிசைக்கு வந்து விட்டான். அவனுடைய பணம் நகை எல்லாம் போய்விட்டது. பூபால் அது தெரியாமல் அந்த விளக்கை அந்த பங்களா வீட்டிலேயே வைத்து விட்டான். மறுநாள் இருந்ததும் கோபாலுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அவன் மறுபடியும் பழைய குடிசைக்கு வந்து விட்டான். பழைய வாழ்க்கைக்கு திரும்பவும் வந்து விட்டான். அவன் அழுது கொண்டே இருந்தான். என்னடா இது, ஒரே நாளில் நம்ம பணக்காரானோம், திரும்பியும் நம்ம ஏழை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் ஒன்றும் புரியாம அழுதுகிட்டே இருந்தான். ஐயோ என்னுடைய பணம் நகை எல்லாம் போயிடுச்சு, நான் என்ன செய்வது என்று கோபால் ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டிருந்தான். அதே சமயத்தில் அந்த பழைய பங்களாவை அதிகாரிகள் சுத்தம் செய்து அதில் இருக்கும் கலைநய பொருட்களை எல்லாம் எடுக்கலான்னு வந்தாங்க. இந்த பங்களாவை சீக்கிரம் சுத்தம் செய்யுங்கள், இங்கே இருக்கும் கலைநய பொருட்களை எக்ஸிபிஷனில் வைக்க வேண்டும் என்று எல்லா பொருட்களையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் அதிகாரிகள். அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் எக்ஸிபிஷனில் வைக்கணும். அட இது என்ன ஒரு பழைய விளக்காக இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியமில் வச்சா நல்ல பார்வை கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். அந்த விளக்கை எடுக்கவும் ஆரம்பித்தனர். சீக்கிரம் சுத்தம் செய்யுங்கள், நடக்கட்டும் வேலை, எல்லா பொருள்களையும் சீக்கிரமாக எடுத்து வையுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியத்தில் எல்லா பொருளும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு இருந்தனர். கோபாலும் ஏமாந்து போய்விட்டார். அந்த பொருள்களை எல்லாம் மியூசியத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க.